பாரதம் என் உதிரம் தானடி. ராஜபுத்திரர்களின் எதிர்ப்பு, சித்தூர் போர் 1568 உள்ளிட்ட முகலாய ஆட்சிக்கு எதிரான அவர்களின் போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தது. ராஜபுத்திரர்கள் தங்கள் சுதந்திரம், கலாச்சாரம் மற்றும் மரியாதைக்காக உறுதியாக நின்ற ஒரு வீரமிக்க சமூகமாக இருந்தனர். ராஜபுத்திரர்கள் தங்களை க்ஷத்திரியர்களாக பார்த்து மரியாதை, வீரம் மற்றும் சுதந்திரத்தை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை முறையை பின்பற்றினர். அவர்களின் அரசுகள், குறிப்பாக மேவார், சிசோடியா வம்சத்தால் ஆளப்பட்ட சித்தூர் போன்றவை நீண்டகால சுதந்திர வரலாற்றை கொண்டிருந்தன. முகலாயர்களின் மத்திய ஆட்சி முறை அவர்களின் உள்ளூர் அதிகாரத்தை அச்சுறுத்தியதால் அவர்கள் அக்பரின் ஆதிக்கத்தை ஏற்க மறுத்தனர். சித்தூரை ஆண்ட உதய் சிங் மேவார் ராஜபுத்திரர்களின் சுதந்திர உணர்வின் சின்னமாக இருந்தார். ராஜபுத்திரர்கள் முகலாய ஆட்சியை ஒரு அந்நிய ஆதிக்கமாக கருதினர். அக்பர் தனது பேரரசை ஒருங்கிணைக்க முயன்றபோது பல ராஜபுத்திர அரசர்கள் அவருடன் கூட்டணி அமைத்தனர். ஆனால் மேவார் ராஜபுத்திரர்கள் இதற்கு முற்றிலும் எதிராக இருந்தனர். உதய் சிங் மற்றும் அவரது முன்னோர்கள் முகலாயர்களுடன் எந்தவித சமரசத்தையும் ஏற்காமல் தங்கள் சுதந்திரத்தை பாதுகாக்க முடிவு செய்தனர். இது அக்பருக்கு ஒரு பெரிய சவாலாக அமைந்தது, ஏனெனில் மேவார் ஒரு செல்வாக்கு மிக்க முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இருந்தது. சித்தூர் போருக்கு முன் ராஜபுத்திரர்கள் தங்கள் கோட்டையை பாதுகாக்க வலுவான இராணுவ தயாரிப்புகளை மேற்கொண்டனர். சித்தூர் கோட்டை இயற்கையாகவே பாதுகாப்பு அம்சங்களை கொண்ட ஒரு மலைப்பகுதியில் அமைந்திருந்தது, மேலும் அதை முற்றுகையிடுவது எளிதல்ல. உதய் சிங் தலைமறைவான பிறகு அவரது தளபதிகள் மற்றும் வீரர்கள், குறிப்பாக ஜெய்மால் மற்றும் பட்டா போன்ற தலைவர்கள் கோட்டையை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றனர். அவர்கள் சிறிய எண்ணிக்கையிலான படைகளுடன் சுமார் 8000 வீரர்கள் முகலாயர்களின் பெரும் படையை 50,000 மேற்பட்டோர் எதிர்கொண்டனர். இது அவர்களின் வீரத்தையும் சரணடைய மறுத்த மன உறுதியையும் காட்டுகிறது. ராஜபுத்திரர்களின் எதிர்ப்பு வெறும் இராணுவ மோதலை தாண்டியது. சித்தூர் முற்றுகையின் போது கோட்டை வீழ்ச்சியடையும் என்பது தெளிவாகிய போது ராஜபுத்திர பெண்கள் மற்றும் குடும்பங்கள் ஜவுஹர் எனும் சடங்கை மேற்கொண்டனர். இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் தீயில் குதித்து தற்கொலை செய்து கொண்டனர். எதிரிகளிடம் சரணடைவதை தவிர்க்க இது அவர்களின் மரியாதை மற்றும் சுதந்திரத்திற்காக எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருந்த மனநிலையை பிரதிபலிக்கிறது. ஆண்கள் சாகா எனும் சடங்கை மேற்கொண்டு மஞ்சள் உடைகள் அணிந்து கடைசி மூச்சு வரை போரிட்டனர். அக்பரின் ஆட்சி முறை மத்திய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக உள்ளூர் அரசர்களை அடிபணிய வைப்பதை அடிப்படையாக கொண்டிருந்தது. ஆனால் ராஜபுத்திரர்கள், குறிப்பாக மேவார், இதை தங்கள் சுயமரியாதைக்கு எதிரானதாக கருதினர். அக்பரின் மத சகிப்புத்தன்மை கொள்கைகள் பின்னாளில் புகழப்பட்டாலும் சித்தூர் போரின் போது அவரது அணுகுமுறை மிகவும் வன்முறையாக இருந்தது. ராஜபுத்திரர்கள் இதை ஒரு ஆக்கிரமிப்பாக பார்த்து தங்கள் இந்து மதம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்க போராடினர். மேவாரின் ராஜபுத்திரர்கள் தனித்து நின்று போராடவில்லை. அவர்களுக்கு உள்ளூர் மக்களின் ஆதரவும் பிற சிறு ராஜபுத்திர குழுக்களின் ஒத்துழைப்பும் இருந்தது. சித்தூர் கோட்டையில் போராடியவர்களில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களும் அடங்குவர் என்று கூறப்படுகிறது. இது அவர்களின் எதிர்ப்பை ஒரு சமூக இயக்கமாகவும் மாற்றியது. முகலாய ஆதிக்கத்திற்கு எதிரான ஒரு பரந்த எதிர்ப்பாக விரிவடைந்தது. சித்தூர் கோட்டை 1568 பிப்ரவரியில் வீழ்ந்தாலும் ராஜபுத்திர எதிர்ப்பு முடிவுக்கு வரவில்லை. உதய் சிங் மலைப்பகுதிகளில் தலைமறைவாகி பின்னர் மகாராணா பிரதாப் என்ற அவரது மகன் மூலம் எதிர்ப்பு தொடர்ந்தது. மகாராணா பிரதாப் மேவாரின் சுதந்திரத்திற்காக அக்பருக்கு எதிராக பல ஆண்டுகள் போராடினார். இது ராஜபுத்திரர்களின் எதிர்ப்பு ஒரு தற்காலிக தோல்வியால் முடிவடையவில்லை என்பதை காட்டுகிறது. ராஜபுத்திரர்களின் எதிர்ப்பு வெறும் இராணுவ மோதலை தாண்டி அவர்களின் சுதந்திர உணர்வு, மரியாதை மற்றும் கலாச்சார அடையாளத்தை பாதுகாக்கும் ஒரு ஆழமான போராட்டமாக இருந்தது. சித்தூர் போரில் அவர்கள் தோல்வியடைந்தாலும் அவர்களின் வீரமும் தியாகமும் இந்திய வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத அத்தியாயமாக பதிவாகியுள்ளது. மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.